சீதா எல்லாரும் என்ன சொன்னீங்க? அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல, நான் கட்டாயப்படுத்திதான் அவளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல. உண்மை என்ன தெரியுமா? என்னை விட அம்மாவுக்கு தான் இந்த கல்யாணத்துல ரொம்ப இஷ்டம். என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் அன்னைக்கு ஆத்திரத்துல சீதாவை கை நீட்டி அடிச்சிட்டேன். அதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். சீதா எங்க? என்ன கோச் ரூம்ல உட்காந்துருக்காளா? சரியான கோவக்காரிப்பா. சீதா சீதா எப்படி நான் சவால் விட்ட மாதிரி செஞ்சு காட்டிட்டேன் பாத்தியா? உன் தங்கச்சிய உன் சம்மத்தமெல்லாம் தாலி கட்டி கூட்டு வந்திருக்கேன். என்னமோ சொன்னிய என் தங்கச்சி தான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டானு. இப்ப என்ன ஆச்சு? இனிமே இவ உன் தங்கச்சி இல்ல, என் பொண்டாட்டி. என்ன சொன்ன? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. உன்னை வெட்டி சாச்சிட்டு தான் வேற வேலை பாப்பேன். வந்து வெட்டி கூறு போடு. இனிமே என் உயிர் போத பத்தி எனக்கு கவலை இல்லையா? அவன் வெட்டால் வெட்டி வேண்டா. அவர் என்ன தர நானும் பாக்குறேன்டா. கையத்தான போறேன். கேட்டா ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவர் ஒண்ணு என்ன ஏமாத்தல. நீதான் என்ன ஏமாத்த ஏதோ ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுத்து என்ன தள்ளி விடலான்னு பாக்குற. அதனாலதான் என் மனசுக்கு பிடிச்சவரை கட்டிட்டு வந்து நிக்கிற. அதை கேட்கறதுக்கு நீ யாரு? போலாம். போ. பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிறது? நைஸா எல்லாரும் அப்படி தூவிட்டு அவங்க 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. யார? உங்க பொண்ணு சீதா தான். என்னடா காலகத்தால தண்ணி போட்டு வளரியா? அண்ணே நெசமா தான் சொல்றேன். உங்க பொண்ணு சீதாவும் அந்த பாலசுப்ரமணியமும் மாதவன் தம்பிக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கண்ணே. சத்தியமா சொல்றேன். அது மட்டும் இல்லண்ணே, மாதவன் தம்பி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்ட அந்த பைய உன்னால என்னடா பண்ண முடியும் பண்ணுடா அப்படின்னு சவால் விடுறான். நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதே வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையும் ஏத்தி கொள்றதுக்கு தான். இன்னைக்கு 2 ஒண்ணு பாத்துறேன். அப்பா வேண்டாம்ப்பா, நீங்க அங்க போக வேண்டாம்ப்பா. ஏய் நீ எனக்கு புத்தி சொல்லிருக்கியா? போகல அப்பா போகல. அப்பா 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 சொன்னா கேளுங்கப்பா. நீங்க பிரச்சனை பெருசாக்க போறீங்களே. ஒருவேளை அக்காக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருந்திருந்தா அவளுக்கு சம்மதம்னா அவளை சேர்த்து விட்டுவேன். கைய விடுங்கறல. அப்பா அப்பா ஏய் அதே பாத்துக்க வாடா. அண்ணே 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 இருங்கண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. பிள்ளைங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குண்ணே. ஏன்னா சீதாவும் பாலசுப்ரமணியும் ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்க. அவன் லவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏண்டா என் மகனை தலைவடி வச்சுட்டு என் பொண்ணுங்களை தாலி கட்டி வரவன் அவனை கண்டதுமா வெட்டி போட்டு என் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறேன். நான் மட்டும் என்ன சொல்றேன்? பொண்ணை தூக்கிட்டு வரணும் தான் நானும் சொல்றேன். ஆனா உங்க பொண்ணு இல்ல, உங்க விரோதியோட பொண்ணு. போடுங்க கொள்ளி ஆபீஸ் என்ன காசு கொடுத்து வாங்கினதுல பெரிய ஜெகன் மோகனி மாதிரி. நீ இங்க இருக்க கண்ணம்மா. எவ்வளவு நேரமா அம்மா உன்னை கூப்பிடுறாங்க, காது கேட்கல? நீ போ, நான் இந்த வேலையை பாக்குறேன். சரிம்மா. கண்ணுக்குட்டி வளர்க்குறாங்க. அந்த கண்ணுக்குட்டி மாதிரி கத்துற அந்த பொண்ணு வச்சு போறதுக்கு வரும். ஒரே அமுக்கா விட்டுருவோம். பசியில கத்துற மாதிரி கத்து. இது நாய்க்கு கண்ணுக்குட்டி கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. நான் கத்துற மாதிரி. ஐயோ கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வைக்கல போல இருக்கு. இந்த வேலைக்காரி எப்பவுமே இப்படிதான். அவ வீட்டு மருமக உங்க கையில படக்கூடாது. நானே பதனமா அப்படி அமைக்கிறேன். ஒருவேளை கத்திருச்சுன்னா சான்ஸே கிடையாது. இந்த பெட்ஷீட்ல அடிக்கிற கப்புல அவ 4 நாளைக்கு பேசவே. என்ன டேய் எப்பற மூக்கடி இவ்வளவு க்ளோஸா வச்சுட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கற?
புடா 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 கால புடா கால புடா. அம்மா என்னடா இந்த கணக்குறா? பாத்து 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 கை விடுறதா கால விடுறது. உக்கு என்ன அது? பாத்து 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 கிளவி. என்னன்னு கேக்குறேன்ல. எல்லாம் நீ ஆசைப்பட்ட விஷயம் தான். என்னன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னை தலைகுனிய வச்சானுங்களே, அவனுக்கு இனிமேல் ரோட்ல தலை நிமிர்ந்தே நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். ஆசைப்பட்டாலும் பட்ட ரொம்ப வெயிட்டான பாட்டிக்கு ஆசைப்பட்ட தூக்கவே முடியல. நீ ஏன்டா வாய் பாட்டுருக்க? திரட. ஹலோ, என்னம்மா கண்ணு, எப்படி தல? என்ன முழிக்கிற? இந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு வரலையேன்னு உனக்கு தோணுதுல? என்ன ஐடியா? மண்ணாங்கட்டி ஐடியா. மதவா என்ன நடந்ததுன்னா, முதல்ல அவளை இங்கிருந்து கூப்பிட்டு போங்க. என்னப்பா நீ, நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பொட்டியெல்லாம் காசு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு கிட்ட பண்ணிருக்கோம். யாரை கேட்டு அவளை கடத்திட்டு வந்தீங்க? இது பாருங்க, இனிமே உங்க வயசுக்கு கூட மரியாதை தர மாட்டேன். முதல்ல அவ கட்ட விட்டு விடுங்க. இல்ல தம்பி, அண்ணன் எதுக்காக சொல்றாங்கன்னு அது கொஞ்சம். டேய், என் மகன் சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. அப்படியே வருமா தூக்கிட்டு போயிடும். டேய், வாய புத்துறா. ஐயா, அதுக்கு அவ்வளவு பரவாயில்லடா. வாய் சாவு நல்லா இருந்தது. வாய மூடுறா. என்னத்த வேடிக்கை பாக்குறீங்க? அவ வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. போய் புடிங்க. ஏண்டா, வண்டியே ஒழுங்கா கழுவு தெரியாது. உன்னுடைய அழுக்கு ஐடியா கேட்டு நான் வீணா வம்பல மாட்டேன். போய் புறா. யா கேசிட் இந்த 5 மினிட்ஸ் ஆண்டோ. போய் புறா. டேய் நில்லு. போடாத. நில்லு. நில்லு. நில்லுன்றல. ஐயோ, அம்மா, ஆம்புலன்ஸ் போன் பண்றா. ஐயோ அண்ணா அடிக்கவே இல்லண்ணே. அப்படியா? வாங்க. பிடிக்க வாங்க முடியல. நான் போய் பிடிக்கலாம். நீங்கடா கலர் மாதிரி கத்திட்டு இருக்க. இவன் எங்க எத்தனா? இவர் கத்துனதை பார்த்துட்டு தான் நாங்க கத்துனேன். உன்னை பஞ்சாயத்து பண்றது கூட்டுமா? போய் புறா. ஓகே. சார், எதுக்கு தலைமையில தடிய வச்சு படுத்துட்டு இருக்கீங்க? நான் பாடி கட்டல. உருப்படாத பயலுக்கு உருட்டு கிட்ட தேவையா? பாடி கட்டு மூஞ்சிய பாரு. நானே பொளந்து. இல்ல. இல்ல. ஐயோ ஐயோ அண்ணா நடுவரல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.